கதவும் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது, இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரம். அதனால் அனுஷ காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாங்க. அனுஷ காயத்ரி மந்திரத்தை யார் யாரெல்லாம் பிரயோகம் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் ஒரு நல்ல விஷயங்களை இழக்க நேரும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல அனுஷ காயத்ரி மந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஓம் மித்ரதேகாய வித்மஹே மகாமித்ராய தீமஹி தன்னோ அனுராதா பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு பிரயோகம் பண்ணும்போது ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய பலாபலன்கள் கிடைக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதை பிரயோகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. யார் யாருக்கெல்லாம் நட்புனால ஆதாயம் கிடைக்கணும், நட்புனால ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரத்தோட குணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினீங்கனாலே அவங்க ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிடுவாங்க. இந்த மந்திரத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கிறதுலையே சிறந்த நண்பனாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரங்க அப்படின்னு இந்த மந்திரமே சொல்லுது. அப்படின்னும் போது நட்புனால நல்ல ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு அனுஷ காயத்ரி மந்திரத்தை சொன்னால் சால சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, மேஷ ராசிக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டம தினமாக வரும். அதனால் மேஷ ராசியில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தோடைய தாக்கம், அதாவது சந்திராஷ்டமத்தோடைய தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அன்றைய தினம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு கிரகம் அனுஷ நட்சத்திரத்தோட காலில் போய் அமருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கும் அந்த கிரகம், அதாவது எந்த கிரகம் அனுஷ நட்சத்திரத்தில் உட்காருதோ, ஒரு எடுத்துக்காட்டாக சூரியன் அனுஷ நட்சத்திரத்தில் உட்கார்றாருன்னு சொன்னோன்னா சூரிய காயத்ரி மந்திரமும் சேர்த்து அனுஷ காயத்ரி மந்திரமும் சொல்லும் பொழுது நல்ல பலாபலன்களை தந்து நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியுங்க. அந்த நாள் இனிமையாக அமையறதுக்காகவும் இந்த நட்சத்திரத்தோடைய காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் இந்த காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.